முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய அந்த அப்பாவி பெண்கள் மிக மோசமான முறையிலே இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இரவு வேளைகளில் அவர்களது வீடுக்கு சென்று அவர்களை அடித்து இழுத்து துன்புறுத்தி வெசாக் தினத்திலே மறுமுனையில் சிங்கள மக்கள் தன்செல வழங்குகின்றார்கள். அந்த தன்செலவுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் தமிழர்கள் ஒரு துக்ககரமான நிகழ்வை அனுஷ்டிப்பதற்கு கூட இங்கு தடை விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். மிகவும் மோசமான ஒரு காடையர்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த போலீசார் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் போலீசார் தானா? இவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்களா? அல்லது அனைவருக்கும் தெரியும், 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இலங்கையில் 3 தசாப்தமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போர் மிகவும் மோசமான முறையிலே இலங்கை அரசாங்கத்தால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது இலங்கை அரசு தங்களுடைய நாட்டு பிரஜைகள் என்ற எந்தவித கரிசனையும் இல்லாமல் தமிழ் மக்கள் மேல் கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி அவர்களை எந்த ஒரு பாவ புண்ணியமும் பார்க்காமல் கொன்று குவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது அந்த காலகட்டங்களில் பலர் சரணடைந்து பின்னர் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் பல பேர் அங்கவீனர்களாகி இருந்தார்கள். எனவே இப்படியான மிக மோசமான ஒரு உலகமே பார்த்து கண்ணீர் சிந்திய ஒரு நாளின் நினைவு வாரம் இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் என்பது அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி கால பகுதிகளில் அங்கு இருந்த மக்கள் உணவு பற்றாக்குறையால் உணவேதும் இல்லாமல் வெறும் தண்ணியை அரிசியோடு கலந்து அவித்து அதனை முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று அவர்கள் குடித்துத்தான் தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை, மிக மோசமான நிலை அன்று நிலவியது. எனவே அதை நினைவுகூரும் முகமாகவும் இந்த நினைவு வாரத்திலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி அனைத்து பிரதேசங்களிலும் வழங்கப்பட்டு கொண்டிருப்பது வழமை. 15 ஆண்டுகள் யுத்தம் முடிந்தும் இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட அநீதிகளுக்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தரப்பு, இன்று வரை எந்த நீதியையும் பெறாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த தமிழர் தரப்பு மிக நீண்ட காலமாக தங்களுக்குரிய அரசியல் அதிகாரத்தை, அதிகார பரவலாக்கத்தை, அரசியல் ஒரு முடிவை கேட்டு நிற்கின்ற தமிழ் தரப்புக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் வழமை போல இந்த மே மாதம் வரும்பொழுது நேற்று ஒரு மிக மோசமான சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. திருகோணமலையில் சம்பூர் பகுதியில் சில பெண்கள் தாங்களாக முன்வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து அந்த நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்காக மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு வளமையான செயற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அரசாங்கம் நன்கு அறியும் இது எதற்காக செய்யப்படுகின்றது என்பதை. இருந்த பொழுதிலும் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பேரினவாத போலீசார் இதற்கான தடை உத்தரவை கோரி நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். நீதிமன்றம் மிக மோசமான ஒரு தடை உத்தரவை வழங்கி இருக்கின்றது. அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய, இறந்தவர்களை நினைவு செய்ய முடியாது என்கின்ற வகையிலே அந்த நாளிலே நாங்கள் எந்த விதமான உணவு பண்டங்களையும் பரிமாற முடியாது என்ற வகையிலே அந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தால் வெசாக் தினத்திலே மறுமுனையில் சிங்கள மக்கள் தன்செல வழங்குகின்றார்கள். அந்த தன்செலவுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அங்கே எந்த விதமான சுகாதார பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழர்கள் ஒரு துக்ககரமான நிகழ்வை அனுஷ்டிப்பதற்கு கூட இங்கு தடை விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தடை உத்தரவை தொடர்ந்து அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய அந்த அப்பாவி பெண்கள் மிக மோசமான முறையிலே இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இரவு வேளைகளில் அவர்களது வீடுக்கு சென்று அவர்களை அடித்து இழுத்து துன்புறுத்தி அந்த குடும்பத்தின் கண்ணீரின் மத்தியில் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள் சம்பூர் போலீசார். மிகவும் மோசமான ஒரு காடையர்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த போலீசார் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் போலீசார் தானா? இவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்களா? அல்லது மக்களை கொன்று குவிப்பதற்காக இருக்கின்றார்களா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது.
ஒரு துக்க தினத்தை அனுஷ்டிக்க கூட முடியாத நிலையில் தமிழ் சமூகம் வாடிக்கொண்டிருக்கின்றது. இந்த கேவலம் உலகில் வேற எங்காவது நடக்கின்றதா என்பதைத்தான் நாங்கள் இந்த அரசை பார்த்து கேட்க வேண்டும். மக்கள் பேரவையின் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மோசமான நிகழ்வை முற்றுமுழுதாக நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழ் மக்களினுடைய உரிமைகளில் ஒன்று இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் இங்கு வலியுறுத்தி கூறுகின்றோம். எனவே இந்த வாரத்தில் இந்த நினைவு கூறல் நிகழ்வு வடக்கு கிழக்கு மட்டுமல்ல நாடு பூரா எங்கு இடம்பெற்றாலும் இது சுமூகமாக இடம்பெற வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.